Dear teachers, welcome to JS in English Learning. We are with Kamala Markandeya's A Handful of Rice, a novel which was published in the year 1966. இதுல நம்ம 25 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 26ல இருந்து சாப்டர் நம்பர் 40 வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, கீ இன்ஃபர்மேஷன். நம்ம இப்ப பார்த்தது என்ன அப்படின்னா, the protagonist of the novel is a man by name Ravi. From the village, he has moved to the city, and when he moved into the city for survival, he was doing petty criminal activity. அப்ப இவரோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தாமோதர். அவரு he becomes a full-fledged criminal, but Ravi mends himself and he gels with the family of Apu. For the love of Apu's younger daughter Nalini, he becomes a refined man and he starts living as the son-in-law of that family. அப்ப அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இவரும் ஒரு மெம்பரா இருந்து அந்த குடும்பத்துல எப்படி கஷ்டப்பட்டாங்க. இப்ப இவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். The handful of rice is repeated throughout the novel. Okay, a handful of rice. இந்த அவங்க போராட்டம்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு கைப்பிடி அந்த சோறுக்காக, அரிசிக்காக தான். இந்த அரிசி தான் வயிற்ற கழுவுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டமே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன் உமன் ரிலேஷன்ஷிப். நம்ம பார்த்த ஒரு ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரவி நளினி, புட்டண்ணா தங்கம், அல்லது ஜெயம்மா அப்பு, ஜெயம்மா அண்ட் ஹர் சன்-இன்-லா. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இன்டராக்ஷன் எப்படி இருந்தது, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் ஒர்க் இந்த நாவல்ல பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல the rich and the poor and the divide, it's called the class consciousness. ரெண்டு கிளாஸ், the working class and the owner class. அந்த ஒர்க்கிங் கிளாஸ் உடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது, இந்த ஓனர் கிளாஸ் உடைய மைண்ட் செட்டா என்ன இருந்தது, who represents which class அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த நாவல்ல அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, நவ் கமிங் டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்டர் நம்பர் 26ல இப்ப நளினி ஹேஸ் அ சன். அந்த சன்னுடைய நேம் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் நளினி சன்? ராஜு. ராஜு. இப்ப ராஜுவும் நளினிக்காகவும் ரவி என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவரு நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்ப அந்த சம்பாத்தியத்துல கொஞ்சம் பைசாவை தனியாவும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே ஜெயமா கிட்ட கொடுக்குறவர் என்ன பண்றாரு, ஈவினிங் வரும்போது பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராரு. இந்த ஃப்ரூட்ஸ் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில உள்ள கொண்டு வரும் பொழுது தங்கம் வந்து she is in family way again. அண்ட் அவங்க வந்து அந்த ஃபேமிலி வேல இருக்கிறதுனால she becomes very eager to eat the fruit. அவங்களை பார்த்தோட அந்த ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே she craves for eating the fruits. இத அந்த கிரேவிங்கை பார்த்த உடனே ஜெயம்மா இஸ் அப்சர்விங் தங்கம். அப்ப அவங்களுடைய பிரெக்னன்சி எல்லாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இப்ப ஜெயம்மாவுக்கு தெரிய வந்தோடனே ஜெயம்மா இஸ் பிட் ஆங்க்ரி. She says, உங்களால இந்த குடும்பத்தையே இருக்கிற பிள்ளைகளையே உங்களால வளர்க்க முடியல, இப்ப இன்னொரு பிள்ளை தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப திஸ் கமெண்ட் is disturbing தங்கம். So she blames her husband and she starts quarreling with her husband. இதே நேரத்துல அந்த குவாரலுடைய மெயின் தீம் என்னவா இருந்தது அப்படின்னா, எனக்கு வெறும் பொம்பளை பிள்ளையா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உன்னால கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, நளினி ஹாஸ் அ மேல் பேபி பட் whereas தங்கம் ஹாஸ் only female hair. அப்ப இந்த மேல் ஃபீமேல் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியன் சொசைட்டி. ஹவு த இந்தியன் சொசைட்டி லுக்ஸ் அட் female hair and a male hair, a female child and a male child. அத பத்தி இந்த நாவல்ல இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Did you understand that, teachers? Yes sir. Okay. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த டைம்ல தான் நமக்கு அந்த பர்டிகுலர் நாவல்ல தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது. அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப அதிகமான குட் திங்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் டு ராஜு. And whereas the other children, they also get new clothes, but what is given to Raju is far superior than what is given to the others.
ஓகே. அதே நேரத்துல என்ன அப்படிங்கன்னா அப்பு வந்து ஒரு பெரிய டிசிஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த தடவை யாருக்குமே புது காஸ்டியூம் இல்லை, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மச் மணி. நிறைய டொமஸ்டிக் ஒர்க்ஸ்னால நிறைய பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்திருக்கு, அதனால யாருக்கும் நியூ ட்ரெஸ் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்கும், ஃபயர் கிராக்கர்ஸ் உண்டு, ஆனா பெரியவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா எல்லாரும் ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் தங்கம் அலோன் ஃபீல்ஸ் அன்ஹாப்பி. ஓகே. அதே நேரத்துல ரவி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he wants to have more babies. ஆனா நளினி என்ன சொல்றாங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு குவாரலாகவும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார இருக்கு. இப்ப தீபாவளி டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது there is the village festival, and அந்த டவுன்ல you have temple festival. அந்த டெம்பிள்ல you have fire walking ceremony. ஃபயர் வாக்கிங்னா என்ன டீச்சர்ஸ்? தீ மிதிக்கிறதா சார்? யா, பூ மிதித்தல், தீ மிதித்தல். தீ மிதித்தல் நம்ம சொல்ல மாட்டோம், we call it as பூக்குழி இறங்குதல். அதனுடைய கல்ச்சரல் டிரான்ஸ்லேஷன், ஏன்னா இட்ஸ் கல்ச்சர் ஸ்பெசிபிக் வேர்ட். அதை வந்து இங்கிலீஷ்ல ஈக்குவலான வேர்டு எதுவும் கிடையாது, இருந்தாலும் ஒரு பார்ஷியலான வேர்டா ஃபயர் வாக்கிங் அப்படின்னு இப்ப டிரான்ஸ்லேட் பண்றாங்க இந்தியன் இங்கிலீஷ்ல. ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த ஒரு ஹேபிட் கிடையாது. அப்ப அந்த லோக்கல் டெய்டி, அந்த டெய்டியுடைய ஃபெஸ்டிவல் வரும்பொழுது அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்ப போகும் பொழுது ரெண்டு பேரும் மட்டும் நாங்க வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வரலன்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கமுடைய ஹஸ்பண்ட் புட்டன்னா. அவரு நான் வரலங்கிறாரு. தங்கம் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. அதனால என்ன பண்றாங்க, தங்கம் நீங்க போங்க, நான் வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேங்கிறாங்க. இப்ப புட்டனா மட்டும் நான் வரல, வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம் மற்ற எல்லாரும் லைட்டா எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்பு இஸ் பிட் ஒரி. ஏன் அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் காசு பணம் இருக்கு, அந்த காசு பணத்து மேல புட்டண்ணாவுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அதனால இந்த காசு பணத்தை இவர் எதுவும் ஆட்டையை போட்டுருவாரோ, இது எதுவும் திருடிடுவாரோ அப்படின்னு அப்பு இஸ் சஸ்பெக்டிங் புட்டண்ணா. அதனால ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு தான் என்ன பண்றாரு, அவரும் என்ன பண்றாரு, அந்த ஃபயர் வாக்கிங் செரிமனியை பாக்குறதுக்கு போறாங்க. இப்ப எல்லாருமே ஃபயர் வாக்கிங் செரிமனி போயிட்டு திருப்பியும் வர்றாங்க. வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்பு இஸ் ஃபீலிங் சிக் அகெயின். அப்பு இஸ் ஃபீலிங் சிக் அகெயின். இப்ப ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா தன்னுடைய ரூமுக்கு போறாரு அப்பு. ரொம்ப சிக்கா இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போய் தன்னுடைய பெட்ல அவருடைய சம்பாரிச்சு வச்சிருந்த அப்பப்ப சேவிங்ஸ் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காரு, அந்த பில்லோக்குள்ளாரதான் மறைச்சு வச்சிருக்காரு. அந்த பில்லோவை எடுத்து அப்படி பாக்குறாரு. பில்லோ எடுத்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. என்ன காத்திருக்கு, அந்த பில்லோ உள்ளார அவர் ஒளிச்சு வச்சிருந்த பைசா காணவில்லை. உடனே என்ன பண்றாரு, he becomes very agitated and he starts shouting. நான் இது வரைக்கும் வாழ்நாள் முழுசும் காசு சம்பாரிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன், அதனால இந்த பைசா காணா போச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. they are shocked except தங்கம். தங்கம் மட்டும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அங்கே வந்து நிற்கிறார். அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, there is a hint that தங்கம் knows what புட்டண்ணா was planning to do. என்ன அப்படின்னா அவரு பிளான் பண்ணி அந்த பைசாவை எடுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில என்ன பண்றாரு, அங்க இருந்து கிளம்பிட்டாரு. வீட்டுல இருந்து நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போறவரு திரும்பல. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு யார் இந்த பைசா எடுத்தாரு, புட்டண்ணா has taken. இப்ப அந்த வீட்டுல எல்லாருடைய கவனமும் யாரு மேல திரும்புது, புட்டண்ணா காசு எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப வீட்டுல யார் இருக்கா, புட்டண்ணாவுடைய மனைவி. who is புட்டண்ணா's wife? தங்கம். தங்கம். So everybody starts blaming தங்கம், including ரவி.
ரவிக்கு இதுதான் ஒரு சான்ஸ். ஏற்கனவே அவருக்கு தங்கம் மேல ஒரு வெறுப்பு இருந்தது. அதனால தங்கம வந்து இவர் பிளேம் பண்றாரு. யூ ஆர் த ஒன் ஹூ மோட்டிவேட்டட் யுவர் ஹஸ்பண்ட் டு ரன் அவே வித் மணி அப்படிங்கும் போது நளினி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீ இஸ் ட்ரைங் டு சப்போர்ட் தங்கம். ஏன் இவ்வளவு பிளேம் பண்றீங்க? ஷீ இஸ் நாட் த கிரிமினல். இது உண்மையான கிரிமினல் வந்து மாமா தான், புட்டண்ணா தான் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சிஸ்டரை, தட் இஸ் த ஃபீலியல் லவ், பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ்னு சொல்லுவோம். அப்ப இந்தியன் ஃபேமிலியில இந்த ஒரு பைண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. த ஃபீலியல் லவ் அப்படின்னா பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ். அப்ப so the sister is to be blamed. The younger sister is emotionally supporting the elder sister. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அக்கா தங்கச்சி ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இந்த நாவல்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹைலைட்டட் இன் த நாவல். இதே நேரத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் so she is still in the house, she is in contact with Puttanna, and after a month she goes away with her children to live with her husband. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து அப்புவை வெகுவாகவே பாதிக்கிறது. அதே நேரத்துல இந்த பாதிப்புனால என்ன பண்றது, அப்பு ஸ்டார்ட்ஸ் பிளேமிங் ஆல் ஆஃப் தேம். அதே நேரத்துல ரொம்ப வயசாயிடுச்சு. He has become a grandfather of several children, and now the absence of the grandchildren disturbs him a lot. So he tries to calm down. He longs to see his daughter and his grandchildren. So he gradually forgives the crime committed by Puttanna, and he is sending a word to them to return back. Did you get that, teachers? Yes, sir. அப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாரு, இவங்க எல்லாம் வெளியில போனாங்க. திருப்பியும் அவங்க எல்லாம் உள்ள வர போறாங்க. ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சாப்டர் நம்பர் 29ல we are going to see that அப்பு is going to become very sick. இப்ப அப்பு, ரவி, நளினி, ராஜு இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, they are going to meet the Mem Sahib in Mem Sahib's house. அப்படி போகும்பொழுது அப்பு வந்து he becomes very sick. அப்ப அவங்கள அப்படியே ரொம்ப சிக் ஆயிட்டதுனால அவர் அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும் பொழுதே தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, that அப்பு cannot be revived because he is very sick. இப்ப ஜெயம்மா also understands that அப்பு will not survive. அதே நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷனை தங்கத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. தங்கமும் ஏற்கனவே சொல்லிட்டதுனால தங்கமும் என்ன பண்றாங்க, வர்றாங்க. பட் புட்டண்ணா does not come to see his father-in-law. இப்ப ஜெயம்மா, ரவி 2 பேரும் தான் என்ன பண்ணுகிறாங்க, அவரை பாக்குறாங்க. And அப்பு dies in this chapter. When அப்பு dies, there is a very big vacuum which is created. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வேக்கம், ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் இஸ் கிரியேட்டட் இன் த ஃபேமிலி. ஏன் அப்படின்னா அவர் வழியாக கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப அவரு இறந்துட்டாரு. இப்ப ஒரே ஒருத்தரை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு. யார் அந்த ஒரே நபர்? ரவி. இப்ப ரவி வந்து சாப்டர் 30ல நம்ம பார்த்தோம்னா he becomes very much troubled. ஓகே, இப்ப ரவி என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் இந்த குடும்பத்தினுடைய நிதி நெருக்கடிய சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜாக்கெட்டுடைய பிரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கு வர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ இந்த மாதிரி கொஞ்சமா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைச்சா கூட என்ன ஆகும், அந்த பிசினஸ் வந்து கவுந்துரும். அந்த பையர்ஸ் வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு கெட் யூர்ஸ். அவங்களுக்கு நிறைய லாபம் வரணும். பையர்ஸ் அவன்கிட்ட ஒரு டசன் வந்து 80 rupeesக்கு வாங்குவாங்க, ஒரு சிங்கிள் பீஸா எவ்வளவுக்கு விற்பாங்க? How much? 120. Am I right? 120. Yeah, per piece is sold for 120. This is how people are, businessmen are. ரொம்ப கம்மியான பிரைஸ் கொள்முதல் விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா விற்கும் விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முழுமையான ப்ராஃபிட் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, அந்த பையருக்கு தான் போய் சேரும், நாட் த ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் இட். அதே மாதிரி விஷயம் தான் இங்க டெய்லர்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இப்ப ரவி என்ன பண்றாரு அப்படின்னா,
கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் மேம் சாப்பிட்ட இருந்து கொஞ்சம் ஒர்க் வாங்கியிருந்தாரு. அந்த ஒர்க் வந்து இட் வாஸ் பிட் டிலே பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் அப்பு. அந்த டிலே ஆனதுனால என்ன பண்றாரு, கொஞ்சம் லேட்டா அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனா மேம் சாஹிப் does not understand the family condition of Ravi. They don't understand the Indian social custom. அவங்க என்ன சொல்றாங்க, நீ உன்னை நம்பி கொடுத்ததுக்கு பதிலா if I given the work to a barber, he could have done better job. You have delayed a lot அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல death is seen as a very important event. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அந்த மாதிரி இல்ல. இங்க ஒரு சோசியல், இட் ஹஸ் பிகம் சோசியல் கஸ்டம். அதோட நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கு. அந்த ரிச்சுவல்ஸுக்கே நிறைய டைம் எடுக்கும். அந்த ஒரு ரிச்சுவல்ஸோட ஹியூமன் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆர் அசோசியேட்டட். ஆனா அந்த வெஸ்டர்னர்ஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் பீப்புள் ரெப்ரசன்டட் பை ரவி. அப்ப ரவி என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அங்க காட்ட முடியாது. He cannot show it to the Mem Sahib. So when he comes back, he picks a quarrel with his wife Nalini. And அந்த குவாரலுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டென்ஷனை இங்க ஒய்ஃபை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். Okay, and because of that particular problem, the following day he is not able to face his wife. ஏன்னா டென்ஷன்ல ஒய்ஃப் அடிச்சிட்டான். ஆனா உண்மையாலுமே he loves his wife. ஏன் அப்போ ஒய்ஃப் அவனால டைரக்டா ஃபேஸ் பண்ண முடியல. ஃபேஸ் பண்ண முடியாதனால அவன் என்ன பண்றான், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹி ஸ்டேஸ் இன் த ஒர்க் ரூம். ஓகே, அதே நேரத்துல அங்க இருக்கும் பொழுது அவனுக்கு யாருடைய நினைவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, தன்னுடைய மனைவியுடைய நினைப்பு, அது நேரத்துல தன்னுடைய மகனுடைய நினைப்பு அவனுக்கு அதிகமா வருது. அதே நேரத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜு வந்து அப்படியே மெதுவா வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, அவனுடைய மதர் இன் லா யாரு, ஜெயம்மா. ஜெயம்மா டேக்ஸ் குட் கேர் ஆஃப் நளினி. ஷி இஸ் வெரி வெரி சிம்பத்தட்டிக். பட் அவன் அடிச்சதுல பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு கீழே ரொம்ப வீக்கம்லாம் இருக்கு, காயம்லாம் இருக்கு. அப்ப அதை வந்து போய் நல்லா க்ளோஸா பார்க்கும் பொழுது இது ரொம்ப பெரிய அளவுக்கு காயம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுல வந்து என்ன சார், நம்ம ஏன் சார் இதெல்லாம் ரொம்ப மைனர் டீடைல்ஸ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு விமென் லுக் அட் ஃபெலோ விமென். It's a quite natural thing in Indian context. A husband beating a wife is quite common. And Jayamma represents tradition. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நாங்க பார்க்காததா, நாங்கெல்லாம் இதோட பயங்கரமா அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். அடிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து மண்டையெல்லாம் பொழந்து இருக்கிறாரு, அவன் உனக்கு சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு she distances herself from the child. ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்ஜுரி, நளினி இஸ் கோயிங் டு சஃபர் அ லாட். பட் ஜெயம்மா இஸ் நாட் அட் ஆல் worried. She starts admiring ரவி. மருமகனை ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, he is a man. ஒரு மேனுனா இப்படிதான் ஒய்ஃபை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும், அடிக்கணும், மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையாலுமே அவன் தான் சார் ஆம்பளை, மருமக இருக்கான்ல அவன் ஆம்பளை, போட்டு அடிச்சான் பாத்தீங்களா என் மகளை அப்படின்னு ரொம்ப பெருமையா பாக்குறான். And then we find that Ravi comes to know that Nalini is really very serious because of the wound. So he calls for a doctor, and the doctor advises that Nalini needs hospitalization. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்கிறாங்க. அப்ப நளினியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பெரிய நிதி நெருக்கடி அங்க இருக்கு. there is financial pressure. அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகுது. யோசிக்காம இவன் செஞ்ச ஒரு செயல்னால இன்னும் அதிகமான சுமை அவனுடைய ஷோல்டர்ல வந்து இறங்குது. அப்ப இது என்ன சார், எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அவனால பல இடங்கள்ல கடன் வாங்க முடியல. அதனால என்ன பண்றான், நேரா போய் அப்புவுடைய பெட், அப்பு இஸ் டெட், அவர் வச்சிருந்தாரு ஒரு நல்ல பெட் வச்சிருந்தாரு, ஒரு காஸ்ட்லி பெட், கோசி பெட். அந்த பெட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து நளினிக்கு கட்டும் பொழுது டாக்டர் இன்னொரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாரு. என்ன ஷாக்கிங் நியூஸ்னா, யுவர் வைஃப் இஸ் சோ வீக், நாட் பிகாஸ் யூ ஆர் பீட்டன், there are other reasons. என்ன ரீசன் அப்படின்னா,
your wife is pregnant again and she may have twins. இது இன்னொரு பெரிய இடி. ஏற்கனவே அவனுக்கு நிறைய பிள்ளை குட்டி இருக்கணும், ஆனா எல்லாமே மேலா இருக்கணும் தான் அவனுடைய ஆசை. இங்க வந்து she is going to have twin சொல்லும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல, எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி வந்து இவனுக்கு இடியா தரையில இறங்குது. ஏன்னா ஏற்கனவே நிதி நெருக்கடி அதிகமா இருக்கு. இப்ப ஒரு பிள்ளைய வைக்கிறது, இன்னொரு நம்முடைய மற்றவங்களும் ஃபேமிலி இருக்காங்க, எல்லாருக்கும் சம்பாதிக்கணும். இப்ப நம்முடைய குடும்பத்தினுடைய சுமையை நம்ம எப்படி சுமக்கிறது அப்படின்னு கேக்குறான். இப்ப நமக்கு சாப்டர் 32ல நமக்கு நளினி வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி இருக்காங்க. அண்ட் ஷி கிவ்ஸ் பர்த் டு 2 girl babies. And she was struggling for 36 hours. And on 36 hours அப்புறம் she comes home with 2 new babies. And Ravi was earlier very much disturbed because of having children. அதே நேரத்துல அவனுக்கு ஆசை எல்லாம் அப்படின்னா மேல் சில்ட்ரன். பட் when he comes to know that he has female babies, அவன் கொஞ்சம் அப்செட் தான். ஆனா அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தோன்னே he becomes a transformed man. அதே நேரத்துல அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிஸ்டர்பிங். என்ன அப்படின்னா, இப்ப 3 பிள்ளைங்களா ஆயிடுச்சு. 3 பிள்ளைங்களா ஆயிடுச்சு. பட் அந்த 3 பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றான், போய் நம்ம மேம் சாப் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்ம பண்ற ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா கூட கேட்கலாம், அல்லது கொஞ்சம் கூலி அதிகமா கேட்கலாம்னு போறான். ஆனா மேம் சாப் denies to see him, refuses to see him. அப்ப அந்த கேட் கீப்பர் என்ன பண்றாரு, உள்ள விட மாட்டேங்கிறாரு. ஏன் உள்ள விட மாட்டேங்கிறாருன்னு கேட்டு சண்டை போடுறான். அப்ப அந்த நேரத்துல அது சாஹிப் கம்ஸ் அண்ட் ரவிய விரட்டி விட்டுறாரு. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த டவுன்ல இருந்த இவனுடைய நியர்பை பிளேசஸ்ல இருந்த மத்த டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, they have gone and they have struck a deal with the main sahib. இப்ப இவனுக்கு இருந்த ரே ஆஃப் ஹோப் எல்லாமே அந்த மெயின் சாஹிப் தான். அவங்க வழியா ஏதாவது பிசினஸ் கிடைக்கும்னு பார்த்தாங்க. இப்ப அதுவும் இல்லாமல் போய்விட்டது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய ஃபீலிங்க அந்த ஃபேமிலியில இருக்க யாருமே புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டொமஸ்டிக் ப்ரீஆக்குபேஷன் இருந்தது. ஓகே, டொமஸ்டிக் ப்ரீஆக்குபேஷன் இருந்தது. அதனால அவன் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலையில he becomes very lonely, he feels very lonely. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப அப்செட்டா வீட்டுக்கு வரும் பொழுது நளினி is asking him a question. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, do you still like me அப்படின்னு கேக்குறான். அவன் என்ன சொல்றான், இல்ல not that I dislike you, I love you, you are my first born child. ஓகே, அப்படிங்கிற மாதிரி சாரி ராஜு தான் கேக்குறான். ராஜு கேட்டோன்னா என்ன சொல்றான், நீ தான் என்னுடைய முதல் குழந்தை, அதனால உண்மையாலுமே நான் அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல என்ன அப்படின்னா, ஜெயம்மா இஸ் ஆல்வேஸ் ஐயிங் அட் யார பாக்குறாங்க, ஜெயம்மா in the absence of her husband, she is always eyeing at ரவி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்துல ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இப்ப nobody is there to stop her from establishing a relationship. பட் இந்த இந்தியன் கான்டெக்ட் ஓப்பனா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரிஜிட்டான ஃபேமிலி சிஸ்டம் இஸ் ஹியர். அப்ப ஜெயம்மா என்ன பண்றாங்க, in her mind, in her thought pattern, she is almost establishing a relationship with ரவி. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வரும்போது she feels that she has wronged her husband. இறந்து போன தன்னோட ஹஸ்பண்டுக்கு அவ வந்து ஒரு என்ன பண்ணியிருக்கான், ஏதோ தவறு செய்வதை போல ஒரு உணர்ச்சி அவளுக்கு வருகிறது. இப்ப ரவி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு, இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நம்ம யார போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான், தாமோதரை போய் பார்க்கலாம்
அப்படின்னு முடிவு பண்றான். அதே நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒய்ஃபோட ரொம்ப அதிகமாக சண்டை போடுறதுதான் இந்த சாப்டர் 34ல இருந்து பாத்தீங்கன்னா, there is lot of petty quarrel between the husband and wife. Hey, what is the cause for the quarrel அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is finance, management of finance. இப்ப என்ன சொல்றான், நான் இவ்வளவு காசு கொடுத்தேன், இந்த காசை எப்படி செலவாகுது, ஓகே, ஐ எம் மேக்கிங் லாட் ஆஃப் மணி, யூ ஆர் ஸ்பெண்டிங் டூ மச் அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட சண்டை போடுறான். அந்த சண்டை போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, he loses his temper, he beats his wife. இது ஒரு ரொட்டீனா மாறி விட்டது. ரொட்டீனா மாறிடுச்சு. இப்ப அதனுடைய கண்டிஷனை வந்து நொந்துட்டு என்ன பண்றான், சில நேரத்துல அவளை அடிச்சு போட்டுட்டு இவன் வெளியில போறான். போகும்போது என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்திருக்க கூடாது, நம்ம அடுத்த தடவை பிறக்கும் பொழுது இந்த மாதிரி பிறக்க கூடாது, நம்ம ஒரு டெய்லரா பிறக்க கூடாது, ஒருவேளை ஒரு சாதாரண விவசாயியா பிறந்திருக்க கூடாது, அப்புறம் டெய்லரா இங்க வந்து நம்ம இந்த செய்யக்கூடிய வேலை மாதிரி செஞ்சிருக்க கூடாது. இன்ஸ்டெட் we should have born in a high class society. நல்ல ஒரு ஹை கிளாஸ்ல பிறந்திருக்கணும். ஹை கிளாஸ்னா யார் யாரு அப்படின்னா, ஒரு பிரீஸ்டா இருந்திருக்கணும், அல்லது சாஹிப்பா இருந்திருக்கணும், அல்லது போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல the thought of his daughters brings him back home. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகள்களை நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்தோம்னா நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி திருப்பியும் வந்து அந்த ஃபேமிலியோட பைண்ட் ஆயிடுறான். வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வீட்டுக்கு போயிடுறான். இப்ப நமக்கு சாப்டர் நம்பர் 35ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we come to know of an interaction between Ravi and Damodar. இப்ப தாமோதர் பாத்தீங்கன்னா, he has become a very rich man. இப்ப ரவி வந்து தாமோதரா பார்க்க போறான். தாமோதர் வந்து தாமோதர் கிட்ட தன்னுடைய புவர் கண்டிஷனை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், தாமோதர் இஸ் நாட் அட் ஆல் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் ரவி. அப்ப அவன் என்ன சொல்றான், நீங்க சிட்டில எல்லாம் இருந்து காலம் தள்ள முடியாதுடா, உனக்கு நான் எதுவுமே ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, பெட்டர் யூ ஷிஃப்ட் யுவர் ஃபேமிலி டு தி வில்லேஜ். ஆனா ரவி வந்து இஸ் நாட் ரெடி டு கோ பேக் டு தி வில்லேஜ் பிகாஸ் ஹி பிலீவ்ஸ் தட் வில்லேஜ் cannot offer him anything good. அதே நேரத்துல ரவி என்ன பண்றான், தாமோதர் கிட்ட கெஞ்சுறான். என்ன அப்படின்னா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தாமோதர் என்ன பண்றான், தன்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறான். என்ன அப்படின்னா, how he was an orphan and how nobody was taking care of him. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போதைக்கு உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு ரவிய கை கழுவி விடுகிறான். So Ravi becomes very much disappointed. He returns home. அவன் வரும்பொழுதே ரொம்ப கோபமா வர்றான். வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, நளினி எப்பொழுதுமே நார்மலா அவன் பக்கத்துல உட்கார்ற மாதிரி போய் உட்கார்றாங்க. நீ ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் ரவி பிகம்ஸ் வைல்ட். ரவி பிகம்ஸ் வைல்ட். அதே நேரத்துல வீட்டுல வந்து ஒரு சின்னதா விசிறி எடுத்து அவ விசிறிக்கிட்டு இருக்கான். அந்த விசிறியை பார்த்தோன்னு அவன் கேக்குறான், ஏது இந்த விசிறி அப்படின்னு கேக்குறான். அவன் சொல்றான், நீங்க கொடுத்த காசுல இருந்து நான் சேவ் பண்ணி ஒரு விசிறி வாங்கினேங்க அப்படிங்கிறான். ஆனா அவன் நம்ப மறுக்கிறான். என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது பெரிய பிரச்சனையா அது எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் the man suspects his wife and her fidelity. அவன் சொல்றான், நான் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் sophisticated லைஃப் வாழணுங்கிறதுக்காக you are having affair with other men and this shocks Nalini. She starts quarreling. அப்ப அவன் என்ன பண்றான், ரொம்ப கோபமாகி அவளை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு என்ன சொல்றான், அவளை நீ இன்னமேட்டுக்கு இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியில விரட்டி விட்டுறான். இப்ப விரட்டி விட்டோன்னே அவ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ விரட்டி விட்டோன்னா இவன் என்ன பண்றான், தன்னுடைய மூட்லயே இருந்துட்டு தூங்கிடுறான். காலையில ஜெயம்மா கிட்ட கேக்குறான், வேர் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு கேக்குறான். அண்ட் அவ இன்னும் வரவே இல்லை. இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஜெயம்மா இஸ் ஆல் அலோன் இன் த ஹவுஸ். A man who is really frustrated, a frustrated man, frustrated because of various reasons. The major reason is economic needs. அந்த particular tensionல he doesn't know how to ease the tension. அப்ப என்ன பண்றான், ரவி looks at Jayamma, he becomes very passionate.
என்ன பண்றான், தன்னுடைய மாமியார்னு கூட பார்க்காம அவங்கள ரேப் பண்ணிடுறான். In a moment of rage, he rapes her. And in Indian context, a man raping a woman, that too a close relative, is seen as a sign of authority. Sign of authority. That is the way he can punish somebody who is associated. அப்ப பனிஷ் பண்ணணும், அதே நேரத்துல டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்ப அவன் வந்து அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கு மாமியார அங்க பயன்படுத்தி இருக்கிறான். சரி, அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, when he wakes up, he is having all the thought of what he did to his wife and what he did to his mother-in-law. இப்ப அவனுக்கு மதர்-இன்-லாவை நினைச்சு பார்க்கவே கூட, நேரா பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, அவனுக்கு பயமாவும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஹீனியஸ் ஆக்ட், ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்ட், எந்த ஒரு மருமகனும் செய்யக்கூடாத ஒரு செயல் நம்ம பண்ணிட்டோம். அப்ப அவங்களை எப்படி பாக்குறது, அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு அவங்க அப்படியே பாக்குறான். ஆனா அவங்க வந்து ஜெயமா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி நார்மல். அப்ப இவனுக்கு புரியல, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு புரியல. இருந்தாலும் அவங்க வந்து பேசப்படுறதுனால இவனும் பேசுறான். அவன் ரொம்ப தெளிவாயிட்டதுனால காலையில என்ன பண்றான், மெதுவா கேக்குறான். என்ன அப்படின்னா, வாட் ஹேப்பன் டு நளினி? அப்ப நளினி வந்து ஒருவேளை தங்கம் வீட்டுக்கு போயிருப்பா. அப்ப தங்கம் வீட்டுக்கு போய் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தங்கம் வீட்டுக்கு போறான். தங்கம் வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ என்னுடைய சகோதரி இவ்வளவு மோசமா நடந்திருக்க, அதனால நான் அவளை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறா. அவ என்னுடைய மனைவி, அவளை அடிக்கிறதும் கொள்றதுக்கு எனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, நான் அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்றான், தங்கத்தை திட்டிட்டு ஒய்ஃபு கிட்ட சொல்றான், நீ வீட்டுக்கு வா பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவளும் என்ன பண்றான், புல்லானாலும் புருஷன், கல்யாணாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அவன் ஃபுல்லா ஆயிட்டு தான் வந்து அடிச்சிருக்கான். ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், when a man, poor man becomes frustrated, ஏதாவது அவனுக்கு வந்து ஒரு டாடி ஷாப் அல்லது illicit liquor கிடைச்சிருக்கும். பாவர்ட்டியில இது எல்லாமே கனெக்டட் தான், இன்டர் கனெக்டட் ப்ராப்ளம். இட் இஸ் கால்ட் இன்டர்செக்ஷனல். பாவர்ட்டி இஸ் இன்டர்செக்ஷனல் ப்ராப்ளம். ஒரே ஒரு சைட்ல இருந்து ப்ராப்ளம் கிடையாது, பல டொமைன்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் வரும். பாருங்க, people who died in திருவண்ணாமலை, not all were rich fellows, poor fellows. They cannot even afford to go and buy shop from the government approved shop. They were daily wages coolies working in construction. அதெல்லாம் என்ன பண்ணா, 50 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா, 40 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா ஒருத்தன் மெத்தனால் கலந்து கொடுத்தான், வாங்கி குடிப்பான்னு குடிச்சாங்க, எல்லாரும் என்ன போயிட்டாங்க, நேரா பரலோகம் போயிட்டாங்க. So poverty brings forth all these problems. When you are physically suffering, mentally suffering, அதுக்கு அடுத்து என்ன வரணும், இந்த பிசிக்கல் மென்டல் சஃபரிங்ல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன், அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் தேடுவாங்க. இப்போ இது எல்லாமே இன்டர் கனெக்டடா இங்க இருக்கு. இப்ப 38 சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவி இஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப் பிகாஸ் த ஓல்ட் ஓனர்ஸ் ஹேவ் டெசர்டட் ஹிம். அப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த பெட்ஷீட் உடைய ஹெம்மிங் ஒர்க் வந்து அவனுக்கு கிடைக்குது. பட் he was not able to make a lot of money. அது ரொம்ப கம்மியான, அந்த ஹெம்மிங் அடிக்கிறது ரொம்ப கம்மியானதான் கிடைக்கும். அதனால என்ன பண்றான், நிறைய புது ஹாஸ்பிட்டல் தேடி போறான். அங்க போய் அவனுக்கு நிறைய ஜாப் கிடைக்குது, நிறைய ஒர்க் பண்றான். அந்த நிறைய கிடைக்கிறத வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு பாக்குறான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, வாங்குற காசு ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் இருந்த வீடெல்லாம் வித்தாச்சு, அந்த அளவுக்கு கடன். ஹவுஸ் ரெண்ட், ஃபுட் பில்லு, அப்புறம் ஏற்கனவே இருந்த கடன், இது எல்லாமே கட்ட வேண்டியது இருந்தது. அண்ட் தென் இவன் ஒரு பிளான் பண்றான். என்ன அப்படின்னா, he was planning that he will earn 10 rupees a month and within 2 or 3 years he will pay all his debt. But Nalini comes with again a news. என்ன அப்படின்னா, they are going to have one more baby. என்ன சார் வெறும் பேபி பேபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு, procreation is the recreation of many poor Indians அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னார். இந்தியன்ஸ்க்கு என்ன சார் recreation இருக்கு புவர் ஃபெல்லோஸுக்கு அப்படின்னா, அவனுக்கு he doesn't access to the other forms of recreation.
அப்ப வீட்டுல there is a lady and the only creation is procreation. Okay, wife தான். Wife will not object to all these things because she feels that it is a duty of the wife to say yes to the husband always. Okay, even when it matters sex. அதனால அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டா. அப்ப அவனுக்கு ஒரே இது டு ease the tension and what is outcome having babies. இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மெதுவா அந்த ஃபேமிலிய மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுது. இப்ப ரவி என்ன பண்றான் அப்படின்னா he had received an offer from தாமோதர். அந்த ஆஃபரை வந்து இவன் டினை பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி. அப்ப இடையில அந்த வந்து ஆஃபரை இவன் ஏன் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னு ஃபீல் பண்றான். இப்ப நமக்கு இன்னும் 2 டிசாஸ்டர் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஜெயம்மா பிகம்ஸ் வெரி இல். அப்ப அவளுக்கான ஹாஸ்பிட்டல் இவன் தான் பார்த்தாகணும், ஹாஸ்பிட்டல் பில்ஸ். அதே நேரத்துல ராஜு பிகம்ஸ் வெரி சிக் பிகாஸ் ஆஃப் ஃபீவர். அப்ப நளினி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா ராஜு ரொம்ப சிக்கா இருக்காங்க, அவனுக்கு ஹை ஃபீவரா இருக்கு, அவனுக்கு இயர் ஏக் இருக்கு, ஹெட் ஏக்கும் இருக்கு, அப்ப ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் கண்டுக்காம இருக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு நாள் பெட்டர் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என்ன அப்படின்னா லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஆஸ்ப்ரோ மெடிசன் இஸ் பிராட் அண்ட் அந்த ஆஸ்ப்ரோ மெடிசனை அவனுக்கு கொடு அப்படிங்கிறான். என்னன்னு டயக்னோஸ் பண்ணாமே மெடிசன், ஏன்னா they were poor people. அப்ப ஏதோ ஒரு ஜின் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த மெடிசனை சாப்பிட்டோன்னே ராஜூஸ் கண்டிஷன் பிகம்ஸ் worsen. இப்ப இந்த கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ் ஆனோன்னு ஒரு டாக்டரை கூப்பிடுறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா your son is suffering from a disease called meningitis, which is a serious infection of the meninges, the membranes that protect the brain and the spinal cord. இந்த பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் கவர் பண்ணக்கூடிய மெம்பரேன், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஆனா நீங்க கொடுத்த மெடிசன் வந்து ஆஸ்ப்ரோ. இந்த மெடிசன் அதுக்கு கொடுத்துருக்க கூடாது. there is a serious reaction. என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா there's a medical complication and because of that medical complication Raju dies. Okay, Raju dies. This comes as a bolt from the sky. அது ஒரு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனா இருக்கு. அண்ட் ரவிஸ் ஹார்ட் இஸ் broken. கம்ப்ளீட்டா அவன் ரொம்ப டிஜெக்டட் ஆயிட்டான். இந்த டிஜெக்ஷன்ல எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவி இஸ் ஸ்லோலி லூசிங் ஹிஸ் பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அவனால எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு மென்டல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வருது. he becomes speechless and he becomes stupefied. stupefiedனா கொஞ்சம் அப்படியே மந்தமா ஆகுற மாதிரி இருக்கான். ஓகே, and whom does he blame for the death of Raju? அப்படின்னா he doesn't blame himself. He feels himself as a victim of the society. ஓகே, அப்ப இவன் என்ன பண்றான், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும் பொழுது he goes to meet Damodar. ஓகே, and Damodar என்ன பண்றான், he is looking at Ravi. And how does he look at Ravi? He looks at Ravi like an aging hairlet prostitute. அது சொல்றான், உன்னால எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த யூஸும் இல்லை. இஃப் யூ ஆர் யங் ஐ கேன் யூஸ் யூ. நீங்க யங் ஏஜ்ல வந்துட்டு வந்திருந்தீங்கன்னா அவனை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு யங் கேர்ள் when she goes to a brothel, when she registers herself, the brothel people will be very happy about her. But when an elderly woman goes and offers her services, nobody will be happy. அதே மாதிரிதான் அவன் சொல்றான், நீ முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, you are of no use அப்படிங்கிறான். And Ravi becomes very much disappointed. Okay, no, he becomes very disappointed. இப்ப சாப்டர் நம்பர் 40ல இவன் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிக்கும் பொழுது ஒரு ஆஃப்டர்நூன் அப்படியே தெருவில் நடந்துகிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மக்கள் கூட்டம். ஓகே, ஒரு குரோதனா crowdன்னு போடணும், குரோன் போட்டேன். there is a crowd which is actually looting godown of rice.
ஒரு மக்கள் கூட்டம் என்ன பண்றாங்க, எவ்ரிபடி இஸ் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன். நிறைய ஏழை மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணக்காரர்கள் நிறைய பதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கிரௌட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு அரிசி குடோனை வந்து சூறையாடுறாங்க. அப்ப அந்த கூட்டம் போகும் பொழுது ரவியும் என்ன பண்றான், அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போறான். அண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் உள்ளே போய் எல்லாருமே லூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். ஆனா அந்த கூட்டத்துல ஒரு மனிதர் வந்து இவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். யாரு அப்படின்னா, கண்ணன், இந்த பிளாக் ஸ்மித், இவருடைய ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரவி, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ராங். இந்த கூட்டத்துல போய் நீயும் மாட்டிக்காத, வந்துரு, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரவி என்ன பண்றான், இல்ல இப்ப என் குடும்பத்தை காப்பாத்தணும்னா நான் எந்த குடவுன்ல போய் நானும் திருடிதான் ஆகணும். ஓகே. அதே நேரத்துல நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, why is he indulging in this looting அப்படின்னா, he is indulging in looting because he is not a criminal, but he wants to take care of the family. So it is a circumstance which makes a man a criminal. ஓகே. அதே நேரத்துல கண்ணன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, வேணான்னு சொல்லி. ஆனா அவனுடைய கண்டிஷனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சரி ஒன்னும் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு சொல்லி அவரு இவரை பெர்மிட் பண்ணிடுறாரு. So with that